இந்த நாளிலும் கர்த்தர் நம்மோடு அவர் பேசுவாராக. கர்த்தருடைய சமூகத்திலே கடந்து வந்திருக்கிற கர்த்தருடைய மக்கள் எப்பொழுதும் சந்தோஷமாக இருங்க. ஹல்லேலூயா. ஆமாம், எல்லாவற்றையும் நம்முடைய வாழ்விலே எதிர்மாறான சூழ்நிலைகள் நம்மளுக்கு ஏற்படும். ஏனென்றால் உலகத்திலே நாம் இருக்கும்போது வாழ்க்கையில் நாம் எதிர்பாராத சில காரியங்கள் எல்லாம் நாம் எதிர்கொள்ள வேண்டியது இருக்கும். ஆனாலும் அவையெல்லாம் நிழல் போலதான், அவையெல்லாம் வரும், அதையெல்லாம் மறைந்து போகும். ஆகவே அதை நாம் நம்முடைய வாழ்விலே அதை நிஜமாக நாம் அதை எண்ணி நினைத்து நினைத்து பாரமாக கவலையோடு கூட நாம் இருக்கக்கூடாது. அதுவும் நாம் கர்த்தருடைய சமூகத்திலே நாம் வரும் பொழுது எல்லாவற்றையும் மறந்து அவருடைய சமூகத்திலே சந்தோஷமாயிருங்க. ஆகவேதான் பிலிப்பு சபைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் இதை கண்டார். அவர்களுக்கு நல்ல ஆலோசனைகளை ஒரு பக்கம் கொடுத்து அவர்களை நல்ல சத்தியத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் அவர்களை நடத்தும் போது அவர்களுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கு நேரிடுகிற காரியங்களை அவர்கள் பார்க்கும்போது அவர்கள் வாழ்க்கையிலே சந்தோஷத்தை அவர்கள் மறந்து அவர்கள் எப்பொழுதும் துக்கம் உள்ளவர்களாகவே அந்த பிலிப்பு சபை காணப்பட்டது. ஆகவே தான் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்திற்கு வரும் பொழுது இதை விசேஷமாக அதை பற்றிய ஒரு அழுத்தமான ஒரு செய்தியை அவர்களுக்கு அங்கே அவர் கொடுக்கிறார். அது என்ன? சந்தோஷமாயிருங்கள், எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள் என்று உங்களுக்கு மறுபடியும் சொல்லுகிறேன். அந்த அதிகாரத்தை நீங்கள் தொடக்கத்திலிருந்து நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே அதுக்கு கீழே சொல்லப்படுகிறது, நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாம். அப்போ அந்த கவலை அவர்களுக்குள்ளாக இருந்தது. அப்படிப்பட்ட ஒரு திருச்சபையாய் நம்முடைய திருச்சபை இருக்கக்கூடாது. வாழ்க்கையில கவலைகள் எல்லாம் இருக்கும், அது இல்லாமல் இருக்காது. ஏனென்றால் என் அப்பன் இயேசுவே அந்த வழியினூடாக அவர் கடந்து சென்றார். ஆனால் அவர் ஜெயித்தார். ஏதும் சொல்லுகிறது, உலகத்திலே உங்களுக்கு என்ன உண்டு? உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் ஜெயித்தேன் என்று சொன்னவர் ஜெயிக்கிறவர் உங்களுக்குள்ளாக வாசம் பண்ணும்போது எப்பொழுது சந்தோஷமாயிருங்க. கர்த்தருடைய சமூகத்தில் மகிழ்ச்சியாய் நீங்கள் ஆராதிக்கும் போதுதான் இங்கிருந்து போகும்போது விடுதலையோடு நீங்கள் ஒரு சமாதானத்தோடு கூட நீங்கள் போக முடியும். கர்த்தருக்கு மகிமை உண்டாக இந்த வார்த்தைகளை நான் உங்களோடு கூட நான் பகிர்ந்து கொள்ளுகிறேன். கர்த்தர் உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் உங்களோடு கூட பேசும்படியாக எடுத்துக்கொண்டதான வார்த்தை வாசிப்போமாக. யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். John's Gospel chapter 15 verses 15. யோவான் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். இனி நான் உங்களை ஊழியக்காரன் என்று சொல்லுகிறதில்லை, ஊழியக்காரன் தன் எஜமான் செய்கிறதை அறிய மாட்டான். நான் உங்களை சிநேகிதர் என்றேன், நான் உங்களை சிநேகிதர் என்றேன், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். இந்த வசனத்தை கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. இந்த வசனத்தில் நீங்கள் அநேக செய்திகள் நீங்கள் கேட்டிருக்கலாம். ஒருவேளை கேட்டவைகளாகவும் இன்றைக்கு இந்த செய்தி உங்களுக்கு நேராக கடந்து வரலாம். இந்த நாட்களில் கர்த்தர் தம்முடைய வருகைக்கு நம்மளை ரெஃப்ரெஷ் பண்ணுகிறார். அவரோட வார்த்தை நமக்கு திரும்ப திரும்ப நமக்கு நினைவுபடுத்தி நம்மளை உற்சாகப்படுத்தும் வண்ணமாக, நம்மளை பலப்படுத்தும் வண்ணமாக, நம்மையே நாம் ஒரு ரீகால், நம்மே ஒரு விசை நாமே திரும்பி பார்க்க, நினைத்து பார்க்க அவர் இந்த வார்த்தைகளை அவர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறார். அப்படியாக இந்த வசனத்தில் இன்றைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மோடு அவர் பேச இருக்கிறார். வாசித்த அந்த வசனத்தில் தலைப்பாக ஒரு வார்த்தை நான் இதிலிருந்து நான் எடுத்து உங்களோடு பேச நான் வாஞ்சிக்கிறேன். இந்த 15ஆம் வசனத்தில் நீங்கள் பார்க்கும்போது, நான் உங்களை சிநேகிதர் என்றேன் என்று அவர் சொல்லுகிறார். சிநேகிதர், I have called
friend. I have called friend. நான் உங்களை சிநேகிதர் என்றேன். தேவச்சனமே, அவர் நம்முடைய சிநேகிதர் என்ற ஒரு காரியத்தை நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், அறிந்தும் வைத்திருக்கிறோம். ஆனால் அதை நம்முடைய வாழ்க்கையிலே அதை நாம் நினைத்து அவரை ஒரு சிநேகிதராக நாம பார்த்து அவரோடு எல்லா சூழ்நிலையிலும் எல்லா வேலையிலும் அவரோடு கூட நாம் எல்லா காரியங்களையும் நாம் பகிர்ந்து கொள்ளுகிறோமா, அவரோடு கூட நாம் இருக்கிறோமா என்பதை நாம் சிந்திக்க வேண்டும். சிநேகிதர் என்று அவர் சொல்லுகிறார். யார் அவர்? நம்மை அவர் சிநேகிதர் என்று சொல்லும் போது அது என்ன ஒரு பெரிய ஒரு பாக்கியம் நமக்கு. அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? நம்மை பார்த்தவர், நீங்கள் எனக்கு சிநேகிதர், நான் உங்களுக்கு சிநேகிக்கிறேன், நீங்கள் என்னோட சிநேகிதர்கள் என்று சொல்லும் பொழுது அவரை குறித்து வேதம் நமக்கு அழகாய் நமக்கு சொல்லுகிறது. ஆதியாகமம் 17ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில் நீங்கள் வாசித்து பார்க்கும்போது அங்கே அவர் சொல்லுகிறார், அவர் சர்வ வல்லமுள்ள தேவன் என்று. வேதத்தின் துவக்கத்தில் ஆதியாகமம் 17ஆம் அதிகாரத்தில் அந்த 1ஆம் வசனத்தில் நம்ம பார்க்கும்போது அப்படிதான் நம்ம அந்த வசனத்தை நம்ம அங்கே பார்க்கிறோம். அங்க நம்ம என்ன வாசிக்கிறோம் பாருங்க, நான் சர்வ வல்லமுள்ள தேவன். அவர் தம்மை வெளிப்படுத்துகிறார் யார் என்று. I am Almighty God. I am a God of Almighty. நான் சர்வ வல்லமுள்ள தேவன், சர்வத்தையும் ஆளுகை செய்கிறேன், சர்வத்தையும் ஆண்டு ஆளுகை செய்கிறவர் நம்முடைய தேவன். அவர் என்ன சொல்லுகிறார்? நான் உங்கள் சிநேகிதர் என்று சொல்லுகிறார். மாத்திரமல்ல, வேதத்தில் நீங்கள் ஒவ்வொருவருடைய நம்முடைய முற்பிதாக்கள் ஒவ்வொரு புஸ்தகத்திலையும் நீங்கள் பார்க்கும்போது அவரை குறித்து தெளிவாய் அவர் சொல்லியிருக்கிறார்கள், வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இன்னும் நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு நீங்கள் வருவீர்கள் என்றால் 1ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்ப்பீர்கள் என்றால் அங்கே முடிவும் என்ன சொல்லுகிறது அவரை பற்றி? வேதம் சொல்லுகிறது, நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று சொல்லுகிறார். நான் தொடக்கமும் முடிவுமாய் இருக்கிறேன் என்று அவர் சொல்லுகிறார். பாருங்க, he is first and last, he is beginning, he is end, I am alpha, I am omega. தம்மை குறித்து அப்படி வெளிப்படுத்துகிறவர் உங்களையும் என்னையும் பார்த்தவர் என்ன சொல்றார்னா, நான் உங்கள் சிநேகிதர். You are my friend, I am your friend. என்ன ஒரு பாக்கியம்! அவரை நாம் அப்படிதான் நாம் அவரை வைத்து அவரை பார்க்கணும். நாட்கள்ல நம்முடைய ஆண்டவரை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க? அவரை நீங்க எப்படி பார்க்கிறீங்க? சிலர் அவரை மறந்தே போயாச்சு. அப்படி இருக்கிறோமா நம்ம? சிலர் அவரை ஒரு ஆண்டவராகவே, அவரை கடவுளாகவே, அவரை ஒரு தெய்வமாகவே, அவரை ஒரு ஒரு அவருக்கு தூரமாகவே, ஏனென்றால் ஒரு பயம். ஆண்டவர் என்று சொல்லும் பொழுது, தெய்வம் என்று சொல்லும் பொழுது, கடவுள் என்று சொல்லும் பொழுது ஒரு பயம். ஆகவே ஒரு தூரமாகவே அவரை வைத்து பார்க்கிறோம். அப்படி நாம் பார்க்கிறோம் இருக்கிறோமா? இங்க தேவச்சனமே, அவர் சொல்லுகிறார், நான் உங்கள் சிநேகிதர். நம்முடைய வாழ்விலே அதை நம்ம முதல் அதை எடுத்துக்கிட்டோம்னா அவரை விட்டு நம்ம கொஞ்ச நேரம் கூட அப்படி இப்படியும் விலகவே மாட்டோம். ஏன்னா அவர் என்னோட ஃப்ரெண்டு, நான் அவரோட ஃப்ரெண்டு அப்படின்ற ஒரு அந்த 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 நிலைக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்னாலே அவர் எல்லாவற்றையும்
நம்ம அவர்கிட்ட ஷேர் பண்ணுவோம், அவர் எல்லாவற்றுக்கும் ஒரு தீர்வு கொடுப்பார். பொதுவா ஃப்ரெண்ட்ஸ்னா அப்படிதானே. நம்முடைய தனிப்பட்ட காரியங்கள் எதுவாக இருந்தாலும் குடும்பத்துல கூட அவ்வளவு ஒன்றும் பகிர்ந்து கொள்ள மாட்டோம். கணவனிடத்திலையோ, மனைவியிடத்திலையோ, பெற்றோரிடத்திலையோ, பிள்ளைகளிடத்திலையோ பகிர்ந்து கொள்ள மாட்டோம். ஆனா எங்க அதை பகிர்ந்து கொள்ளுவோம்? நண்பர்களிடத்துல பகிர்ந்து கொள்ளுவோம். ஏன்னா அவங்க நம்மளோடு இருக்கும்போது நம்முடைய நடவடிக்கைகள், நம்முடைய காரியங்கள், நம்முடைய பழக்க வழக்கங்கள்லாம் நல்லா தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால நம்முடைய ஒவ்வொரு மூமெண்ட்டும் அவங்க பார்த்து என்ன அப்படின்னு நம்ம இடத்துல கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. பார்த்துருப்பீங்க, ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க, நல்ல க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் வச்சிருக்கிறவங்க, இதை நீங்க அறிந்திருப்பீங்க. அப்போ என்ன செய்வோம்? யார்கிட்ட சொல்லாத ஒரு காரியம் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட மறைவு இல்லாமல், மனைவி கிட்ட கூட மறைப்பாங்க, என்ன நினைப்பார்களோ என்று. கணவன்கிட்ட கூட சொல்ல மாட்டாங்க, மறைச்சிருவாங்க, அவர் கஷ்டப்படுவாங்க. பிள்ளைகள்கிட்ட சொல்ல மாட்டாங்க, பிள்ளைகள் என்ன செய்வாங்கன்னு சொல்லி. பெற்றோர்கிட்ட சொல்ல மாட்டாங்க, என்ன நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு. ஆனா ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அப்படி கிடையாது. கிடைக்குதோ இல்லையோ, நடக்குதோ இல்லையோ, ஆனா அந்த நண்பர்களிடத்துல தன்னுடைய இருதயத்தில் இருக்கிறது எல்லாவற்றையும் அப்படி வைக்கும் போது அந்த நேரத்தில் அந்த ஃப்ரெண்ட்ஸ் தட்டி கொடுக்கிறதும், நம்மளை உற்சாகப்படுத்துகிறதும், நம்மளை தைரியப்படுத்துகிறதும், ஏதாவது செய்யலாம் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுக்குறாங்க பாருங்க, அதுதான். அதனால்தான் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட எல்லாவற்றையும் ஷேர் பண்ணுவோம். இன்றைக்கு ஆண்டவர் அப்படி பாருங்களேன். இன்றைக்கு ஆண்டவரை நீங்க அப்படி பார்க்கிறீங்களா? இன்றைக்கு அவரு உங்களோட ஃப்ரெண்டு போல நீங்க அவரை பார்க்கிறீங்களா? இன்றைக்கு அவரை உங்களோட ஃப்ரெண்டா நீங்க வைத்திருக்கிறீங்களா? ஆனா அவர் என்ன சொல்றாருன்னா, உங்க ஃப்ரெண்டா இருக்கேன். ஆபிரகாமை பார்க்கும்போது சொன்னாரு, நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் சொன்னாரு. ஆனா உங்கள்ட்ட அப்படி சொல்லல. உங்கள்ட்ட என்ன சொல்றாருன்னா, நான் உங்கள் சிநேகிதர் என்று சொல்லுகிறார். I am your friend. I have called friend. அப்படிப்பட்டவரை நம்ம ரொம்ப அவரை விட்டுறக்கூடாது. அவரை நம்ம ரொம்ப ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டா, அவரை நல்ல ஒரு நல்ல நெருங்கிய ஒரு நண்பராக, சிநேகிதராக நம்ம அவரை நம்மளோட வாழ்க்கையில நம்ம வச்சுக்கிட்டோம்னா, நம்மளோட வாழ்க்கையில ஒரே ஒரு காரியம்தான். இந்த இடத்துல ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காட்ட விரும்புறேன் பாருங்க. அந்த இடத்துல 13ஆம் வசனத்துல வாசிக்கிறோம், ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவிடத்திலும் இல்லை. அது உண்மை. அந்த வசனத்தின்படி ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்க கூட பால் மாற மாட்டான். அந்த அளவுக்கு ஒரு அன்பு. நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காரியங்கள் ஏதாவது நம்ம குடும்பத்தில் உள்ளவர்களிடத்திலோ இல்லாவிட்டால் மற்றொரு இடத்துல நம்ம சொல்லும் பொழுது அவர்கள் வேறு விதமான ஒரு ஆலோசனை சொல்லுவாங்க. ஆனா நண்பர்களிடத்துல சொல்லும் போது அப்படி இல்லை, உனக்காக நான் ஜீவனையும் கொடுப்பேன். அது உண்மையான ட்ரூ ஃப்ரெண்ட். நம்ம அப்பன் இயேசுவும் அப்படிதானே. அவரை நாம் அறியாத காலத்திலேயே, அவரை நாம் நினைக்காத காலத்திலே, அவர் 1000 ஆண்டுகளுக்கு முன்னாக அவர் நமக்காக தம் ஜீவனை சிலுவையிலே கொடுத்தாரு. ஒரு நல்ல ஒரு சிநேகிதன் தான் தன் சிநேகிதனுக்காக ஜீவனையே கொடுக்க முடியும். அப்படிதான் நம்மளோட அப்பன் இயேசு நமக்காக அவர் ஜீவனை கொடுத்திருக்கிறார்னா, அவர் நமக்கு நல்ல சிநேகிதராக இருக்கிறார். He is a good friend for us. இந்த சத்தியத்தை நீங்கள் எப்படி பார்க்கிறீங்க, கேட்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனா இன்றைக்கு உங்களுடைய சூழ்நிலை நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பார்த்து, just call him as your friend. இன்றைக்கு அவரை உங்களோட நண்பராக அவரை கூப்பிடுங்க. Tell him to him, Lord, I want to be your friend.
அவரை பார்த்து சொல்லுங்க, நான் உங்களுடைய நண்பராய் மாற வேண்டும். இன்றைக்கு அந்த அனுபவத்திற்குள்ள வந்து பாருங்களேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். இன்னொரு பக்கம் நாம் பார்க்கும்போது, நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுங்கள்ட்ட நம்ம ஏதாவது ஷேர் பண்ணோம்னா, அவங்க ஏதாவது நமக்கு ஒரு காரியத்தை சொல்லுவாங்க, இப்படி செய் அப்படி செய்யணும். அப்படி இல்லைனாலும் ஏதாவது ஒரு ஃப்ரெண்ட்ஸ்குள்ளாக நாம் இருக்கும்போது அவர்களாக நம்ம இடத்துல இந்த ஒரு காரியத்தை நீ எனக்கு செய், இல்லாவிட்டால் இந்த ஒரு காரியத்தை நீ இப்படி பண்ணு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்வோம்? ஃப்ரெண்ட்ஸ் சொல்லிட்டா நம்ம செய்வோம். இல்லாவிட்டால் நம்ம சொல்லிட்டதுனால நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ் அதை செய்வாங்க. இன்றைக்கும் நம்முடைய சிநேகிதரும் ஒரு காரியத்தை நம்மளிடத்துல செய்யும்படியாக சொல்லுகிறார். ஒரு காரியத்தை நம்ம செய்யணுமா? As a friend is said to do something. அவர் ஒரு நமக்கு ஒரு சிநேகிதராக ஒரு காரியத்தை நமக்கு செய்ய இருக்கிறார். ஏன்? அந்த 15ஆம் வசனத்துல நம்ம பார்க்கிறோம், ஏனெனில் என் பிதாவினிடத்தில் நான் கேள்விப்பட்ட எல்லாவற்றையும் உங்களுக்கு அறிவித்தேன். அவர் பிதாவினிடத்தில் கேட்ட எல்லாவற்றையும் அவர் நமக்கு அறிவித்திருக்கிறதுனால என் அப்பன் இயேசு நாம் செய்ய வேண்டும் என்று ஒரு காரியத்தை நம்மளிடத்தில் அவர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அதை இந்த இடத்துல அந்த 14ஆம் வசனத்துல அதை நம்ம பார்க்கிறோம். அது என்ன என்ன நாம் செய்ய வேண்டுமாம்? அங்க வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும், நான் உங்களுக்கு கற்பிக்கிற யாவையும் நீங்கள் செய்வீர்களானால். அப்ப அவர் கற்பிக்கிறத இந்த நாட்கள் நாம் செய்யணும்னு கர்த்தர் விரும்புகிறார். சில நேரங்கள் நம்முடைய ஃப்ரெண்ட்ஸுங்க ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா, அவங்க விரும்பிட்டாங்கன்னா நம்ம செய்யறோம்ல, அது நல்லதோ கெட்டதோ, அது தீமையோ நன்மையோ பார்ப்பதே கிடையாது. இது என் ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்சிருக்கு, இது என் சிநேகிதருக்கு இது எனக்கு பிடிச்சிருக்கு, இது என் சிநேகிதருக்கு இது பிடிச்சிருக்கு, நான் இதை செய்வேன். உலகத்துல ஒரு சிநேகம் அப்படி இருக்குமானால், நமக்காக தம் ஜீவனை கொடுத்து நம்மை சிநேகிக்கிற நல்ல சிநேகிதர் இந்த காலவல்ல இதை நீங்கள் செய்ய வேண்டும் என்று அவர் சொல்லுகிற ஒரு காரியம், அவர் கற்பிக்கிற யாவையும் நாம் செய்ய வேண்டுமாம். அவர் கற்பிக்கிற யாவையும். அப்ப என்ன அவர் கற்பிக்கிறார்? என்ன அவர் நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுகிறார்? நாம் செய்ய வேண்டியது அவர் நமக்கு என்ன கற்பித்திருக்கிறார்? சுருக்கமாக மிக வேகமாக நம்ம பார்த்து நாம் செபிக்கலாம். ஏனென்றால் இவைகளை நாம் எடுத்துக்கிட்டு நம்ம போனா நிச்சயம் நான் சொல்லுவேன், as a friend அவர் உங்களோடு கூட வரும்போது உங்கள் இருதயத்தை பார்க்கிற அந்த நல்ல ஃப்ரெண்ட், இன்றைக்கு அவர் உங்களுக்கு காட்டுகிற இந்த வார்த்தைகளை நீங்கள் உங்களுக்குள்ளாக நீங்கள் அதை எடுத்து அதை மறவாமல் நீங்கள் கொண்டு போகும்போது, நினைவாய் நீங்கள் போகும்போது, உங்களோடு டிராவல் பண்ணுகிற இந்த நல்ல ஃப்ரெண்ட் நிச்சயம் முடிவில் ஒரு வார்த்தை அவர் நமக்கு கொடுக்கிறார், அது அப்படியே அவர் செய்வார். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சுருக்கமாய் நான் சொல்ல நான் விரும்புகிறேன், என் அப்பன் இயேசு கற்பித்த யாவையும் நாம் செய்ய வேண்டுமா? அப்படி வேதத்துல மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் இந்த 4 சுவிசேஷங்களும் என் அப்பன் இயேசு கிறிஸ்துவை பற்றியே சொல்லப்பட்ட காஸ்பல், சுவிசேஷம் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். ஆகவே ஒரு புஸ்தகத்தை மாத்திரம் எடுத்து மற்ற 3ஐயும் நாம் விட்டால் சரியா இருக்காது. இல்லாவிட்டால் 2 புஸ்தகத்தை எடுத்துட்டு 2 விட்டால் நல்லா இருக்காது. ஏன்னா 4 பேருமே அவர் கற்பித்திருக்கிறதை அவங்க நமக்கு எழுதி கொடுத்திருக்கிறாங்க. அப்போ ஒவ்வொருத்தருக்கிட்ட இருந்து ஒவ்வொன்று நம்ம இன்றைக்கு நம்ம எடுத்துக்கிட்டு போட்டோம். as a friend அவர் நமக்கு அவர் செய்ய இருக்கிறத, அவர் நமக்கு சொல்லுகிறத அவர் நிச்சயம் அப்படியே அவர் செய்வார். அப்போ நம்ம ஃபர்ஸ்ட்
மேத்யூ கிட்ட போகலாம். மத்தேயு என்ன சொல்றாரு, அவர் கற்பித்த காரியம் என்ன? மத்தேயுல நிறைய இருக்கு. இது 4 பேருமே பகிர்ந்து சொல்லியிருக்கிறாங்க. ஆனா எல்லாமே அப்படி நம்ம எடுக்காம முக்கியமானதை ஒவ்வொருத்தரோட இருந்து நம்ம எடுத்துக்கிட்டு இன்னைக்கு போகலாம். அவர் கற்பித்த காரியம் என்ன? மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க. தெரிந்த ஒன்றுதான், ஆனால் அங்கே அவர் கற்பிக்கிற ஒரு காரியம் நன்றாய் நாம் கவனிப்போம். Matthew's Gospel chapter 5 verses 1 onwards. மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம். ரொம்ப நாள் கழிச்சு ஒருவேளை இந்த வசனங்களுக்கு நம்ம பார்க்கலாம். ஆகவே நம்முடைய மனதை அங்க கொண்டு வருவோம். அவர் திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்கார்ந்த பொழுது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்து சொன்னது என்னவென்றால், அந்த உபதேசத்துல அவர் கற்பித்த காரியம் நல்ல கவனிக்கலாம். ஆரம்பிக்கிறார், ஆவியில் எளிமை உள்ளவன் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை தரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசித்தாக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இருதயத்தில் சுத்தம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதி நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளையும் உங்கள் பேரில் பொய்யாய் சொல்வார்களானால் பாக்கியவான்களாய் இருப்பீர்கள். ஆண்டவராகிய இயேசு கற்பித்த காரியத்தை மத்தேயு இந்த இடத்துல அவர் நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 11 காரியத்துல நம்ம பார்க்கும்போது 9, ஏன்னா மேல 2 வசனங்கள் அது பொதுவான காரியங்கள். 9 காரியங்கள், 9 என்று சொல்லும் பொழுது அது கனியை குறிக்கிறதாக அப்போஸ்தலனாகிய பவுல் கலாத்தியரிலே அதை அவர் நமக்கு சொல்லுகிறார். அப்போ 9 விதமான ஒரு காரியத்தை, ஒரு விஷயத்தை அவர் நமக்கு இங்கே கற்பித்திருக்கிறார். இதை அறிந்திருக்கிற நம்முடைய வாழ்க்கையிலே இதன் ஊடாக நாம் இருக்கிறோமா? நம்மால் வாழ முடிகிறதா? நம்மால ஜீவிக்க முடிகிறதா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நான் திரும்ப இதையே நான் வாசிக்க நான் விரும்பல, நமக்கு தெரிந்த ஒரு பகுதி. ஆனால் நீங்கள் தொடர்ந்து இதை நீங்கள் தியானித்து பாருங்க. இந்த 9 காரியங்கள் அவர் கற்பித்த இந்த காரியங்களை ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஒரு தேவனுடைய மனுஷன், ஒரு மனுஷி அவர் கற்பித்த இந்த காரியத்தை இதே இந்த யோவான் சுவிசேஷம் 15ஆம் அதிகாரத்துல நீங்கள் வரும் பொழுது அங்கே நம்ம வாசிக்கிறோம் பாருங்க. 10ஆம் வசனத்துல அங்க என்ன சொல்லுகிறார்னா, என்ன ஆண்டவர், நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு சொல்றாரு, நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால். அப்போ இந்த கற்பிக்கிற இந்த காரியங்களை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே கை கொள்ளுகிறவர்களாய் நாம் இருப்போமானால் அதுல எப்பவுமே ஒரு முடிவு, ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கு அப்படின்னு நீங்க மறந்து போகவே கூடாது. ஆண்டவர் நமக்கு சொல்லி வைத்த காரியத்தை நாம் கை கொள்ளும் போது முடிவு எப்பவுமே நமக்கு சாதகமாக இருக்கு என்பதை நீங்கள் மறந்து போகாதீங்க. பதில் நம் பக்கமாக இருக்கு அப்படின்றத நீங்க மறந்தே போகாதீங்க. ஏன் அப்படின்னா, நல்ல சிநேகிதராக அவர் உங்களுடைய வாழ்க்கையில அவர் உங்களுக்கு கற்பித்ததை நீங்கள் கை கொள்ளும் போது நிச்சயம் பதில், வெற்றி, ஜெயம் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்து போக கூடாது. ஆனா அது எப்போனா அவர் கற்பித்ததை கை கொள்ளும் போதுதான். மத்தேயு இதை அழகா அவர் இங்கே நமக்கு சொல்லுகிறார்.
அப்ப இந்த 9 கனி நம்முடைய வாழ்க்கையிலே நாம் கை கொள்ளும் போது, நான் சொன்னல முடிவு நம்ம பக்கம் இருக்குன்னு. அப்ப இந்த இடத்துல ஒரு முடிவு நமக்கு என்ன சொல்றா தெரியுங்களா? அங்க நம்ம வாசிக்கிறோம் பாருங்க, 14ஆம் வசனத்திலையும் நம்ம பார்க்கிறோம். அந்த 14ஆம் வசனத்துல பார்க்கும்போது, நீங்கள் உலகத்துக்கு என்னவாயிருக்கிறீங்க? வெளிச்சமாயிருக்கிறீங்க. This is the result. அவர் கற்பித்ததை நீங்கள் கை கொள்ளும் போது நீங்கள் உலகத்திற்கு என்னவாயிருக்கிறீங்க? வெளிச்சமாயிருக்கிறீங்க. You are the light of the world. மேல அப்படியே 13ஆம் வசனத்துல வந்தீங்கன்னா அங்க ஒரு காரியத்தை சொல்றாரு. நீங்கள் பூமிக்கு எப்படியா இருக்கிறீங்க? உப்பா இருக்கிறீங்க. You are salt to the world. நீங்கள் பூமிக்கு உப்பா இருக்கிறீங்க. நீங்கள் உலகத்திற்கு வெளிச்சமா இருக்கிறீங்க. என்ன ஒரு பெரிய ஒரு ஆசீர்வாதத்தை நம்மள்கிட்ட ஆண்டவர் கொடுத்திருக்கிறாரு. பூமிக்கு உப்பா இருக்கிறோம், உலகத்துக்கு வெளிச்சமா இருக்கிறோம். அப்போ அவர் நம்மளுக்கு கற்பித்திருக்கிற இந்த காரியங்கள், இந்த 9 காரியங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இதுல எதிலாகிலும் நம்ம தடுமாற்றம் இருக்கா? முடியலையா? நிக்க முடியலையா? கை கொள்ள முடியலையா? இன்றைக்கு அந்த சிநேகிதராக இருக்கிற நம்ம அப்பன் இயேசு கிட்ட அவர்கிட்ட அப்படியே சொல்லுங்க, ஷேர் பண்ணுங்க. முடியாத ஒரு காரியத்தை நீங்க அவரிடத்துல சொல்லி பாருங்க. அவர் உங்களுக்கு உதவி செய்ய ஒரு வல்லவராயிருக்கிறார். ஏனென்றால் அவர் பிதாவிடத்திலிருந்து கேட்டது எல்லாவற்றையும் அவர் உங்களுக்கு அறிவித்திருக்கும் போது, இந்த பூமியிலே, இந்த உலகத்துல நாம் உப்பாய் வெளிச்சமாய் இருக்கணும். அதற்கு நல்ல சிநேகிதராக அவர் உங்களுக்கு கூட இருந்து அவர் உங்களுக்கு உதவி செய்ய நல்ல ஆண்டவராய் அவர் இருக்கிறார். அப்ப மத்தேயு இந்த காரியத்தை நமக்கு அவர் காட்டுகிறார். என் அப்பன் இயேசு கற்பித்த ஒரு காரியத்தை. அப்போ பாக்கியவான்களாக இந்த பூமியிலே நம்மால் வாழ முடியும். நம்மால வாழ முடியும் பாக்கியவான்களாக. பாக்கியவான், blessed man, ஆசீர்வாதமானவர்களாக, ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக நம்ம இந்த பூமியில வாழ முடியும். இந்த உலகத்திற்கு நம்ம ஆசீர்வாதமாக நம்ம இருக்க முடியும் நிச்சயம். இல்லைன்னா பைபிள் இங்க சொல்லியிருக்காது. இல்லாட்டி இங்க பைபிள் இங்க நமக்கு எழுதப்பட்டிருக்காது. இல்லாவிட்டால் இதை மத்தேயு இங்கே கொண்டு வந்திருக்க மாட்டார். இந்த 9 ஒரு கர்த்தருடைய பிள்ளை கை கொள்ளும் போது they are blessed. அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார். இன்றைக்கு நாம் ஒருவேளை ஆசீர்வாதங்களுக்காக நாம் எண்ணி நாம் இருப்போமானால், இல்லாவிட்டால் ஆசீர்வாதத்திற்காக ஏங்கிக் கொண்டிருப்போமானால், நிச்சயம் இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். இந்த 9 இந்த கனி ஆகிய அவருடைய இந்த கற்பனை, இந்த கமாண்ட் கற்பித்திருக்கிற இந்த காரியத்தை ஃபாலோ பண்ணி பாருங்களேன். ஒரு ஃப்ரெண்டு சொன்னா நம்ம கேட்கிறோம்ல, நம்ம நேசிக்கிறவங்க நமக்கு சொன்னா நம்ம அப்படியே அதை தட்டாம, அது அப்படியே நல்லதோ கெட்டதோ தீமையோ நன்மையோ அது நம்மளோட வாழ்க்கைக்கு, அது எதிர்காலத்திற்கு, அது இப்போ இல்லாட்டி மறுமையில எதுவும் அது எப்படி இருக்கும்னு நம்ம நினைக்கிறதே இல்லை. ஆனா சொல்லும் போது நாம் அப்படியே கேட்கிறோம்ல, why cannot give chance to God? ஏன் நம்ம ஆண்டவருக்கு ஒரு சந்தர்ப்பம் இந்த நேரத்துல அவர் நமக்கு கொடுக்கிறத பயன்படுத்தக்கூடாது? அவர் உங்களுக்கு நல்ல ஒரு சிநேகிதராக அவர் உங்களுக்கு இருக்கிறார்னா அவர் சொல்லுகிறத செஞ்சு பாருங்களேன். அதான் அந்த இடத்துல நம்ம பார்த்தோம், நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் நீங்கள் செய்வீர்களானால். அதுதான் அந்த இடத்துல ஒரு கொஸ்டினாவே அவர் அந்த இடத்துல கொண்டு வர்றாரு. ஏன்னா ரொம்ப கஷ்டம் இல்லை, செய்வீர்களானால், செய்வீர்களானால் செய்து பாருங்க, செய்து பாருங்க. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. இரண்டாவது, மார்க்கு ஒரு காரியத்தை, என் அப்பன் இயேசு கற்பித்ததை அவர் இந்த இடத்துல அவர் சொல்லுகிறதை நம்ம பார்க்கலாம்.
மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 10, மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம். இதுல வசனங்கள் 21 28 நான் உங்களுக்கு எடுத்து காட்டுகிறேன். ஆனால் நீங்கள் முழுவதுமாக நீங்கள் வாசித்து பாருங்கள். நீங்கள் வீட்டிலே முழுவதுமாக நீங்கள் வாசித்து பாருங்கள், உங்களுக்கு புரிய வரும். ஆனால் இந்த நேரத்தில் நம்முடைய வார்த்தைக்கு 21ஆம் வசனமும் 28ஆம் வசனமும் நான் உங்களுக்கு காட்டுகிறேன். மார்க்ஸ் காஸ்பல் சாப்டர் 10 verses 21 and 28. இயேசு அவனை பார்த்து அவனிடத்தில் அன்பு கூர்ந்து, உன்னிடத்தில் ஒரு குறைவு உண்டு, நீ போய் உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று தரித்திரருக்கு கொடு, அப்பொழுது பரலோகத்திலே உனக்கு பொக்கிஷம் உண்டாயிருக்கும், பின்பு சிலுவையை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா என்றார். இங்கே ஒரு ஐஸ்வர்யவனை பார்த்து ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை. அப்படி நீங்க 28ஆம் வசனத்திற்கு வந்தீங்கன்னா, இதை கேட்ட பேதுரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பார்த்து அவர் கேட்கிறார், இதோ நாங்கள் எல்லாவற்றையும் விட்டு உம்மை பின்பற்றினோமே என்று சொல்ல தொடங்கினான். என் அப்பன் இயேசு இந்த இடத்துல ஐஸ்வர்யவானை பார்த்து ஒரு காரியத்தை கற்பிக்கிறார், சொல்லுகிறார், கமாண்ட் பண்றாரு, கற்பனையா சொல்றாரு. என்னன்னா, பா உங்ககிட்ட இருக்கிறது எல்லாத்தையும் விற்று கொண்டு கொடு, பரலோகத்தில் உனக்கு பொக்கிஷம் இருக்கும், சிலுவையை எடுத்துக்க, என்னை பின்பற்றி வா அப்படின்னு பார்த்து சொல்லுகிறார். இதை கேட்ட அந்த மனுஷன் அதற்கு பிறகு அவன் துக்கத்தோட போயிட்டான். கேட்டான், ஆனா எடுத்துக்கல, கை கொள்ள அவனோட மனம் வரல, துக்கத்தோடு போயிட்டான். ஆனா இந்த கற்பித்த இந்த காரியத்தை அவரோடு கூட இருந்துதானே சீஷர்கள் ஒருவர் பேதுரு கேட்கிறார். என்ன கேட்கிறார்னா, நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோமே, நாங்கள் உம்மை பின்பற்றுகிறோமே. அப்போ இரண்டாவது என்ன ஒரு காரியம் இந்த இடத்துல, அவரை பின்பற்றுகிறவர்களாக நாம் அவருடைய ஃபாலோவர்ஸா நம்ம இருக்கணும். அவருக்கு ஃபாலோவர்ஸ். நம்ம எல்லாரும் விசுவாசிகள், அப்படிதானே? நமக்கு விசுவாசிகள் ஏன் நமக்கு பேர் வந்தது? நம்முடைய ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கிறதுனால நமக்கு அந்த பேர் கொடுக்கப்பட்டிருக்கு, விசுவாசிகள்னு, அப்படிதானே? அப்போ அவரை விசுவாசிக்கிறோம் அப்படின்னு சொன்னா அவரை நம்ம பின்பற்றணும்ல, அவருக்கு நம்ம ஃபாலோவர்ஸா இருக்கணும்ல. அவருக்கு நம்ம எப்பவுமே நமக்கு நல்ல விஷயத்தை தான் அவர் நமக்கு சொல்லுவார். அவர் நமக்கு நல்ல காரியத்தை தான் நமக்கு எடுத்து காட்டுவார். நமக்கு நன்மை உண்டாக தான் ஒரு காரியத்தை அவர் நமக்கு சொல்லுவார். நம்ம நன்றா இருக்க வேண்டும் என்றுதான் அவர் நமக்கு சில விஷயங்களை நமக்கு காண்பிப்பார். விசுவாசிகள், அவர் விசுவாசிக்கிற நாம் அவரை நம்ம ஃபாலோ பண்றோமா? அவரை பின்பற்றுகிறோமா? அவரை ஏற்றுக்கொண்டோம், ரட்சிக்கப்பட்டோம், ஞானஸ்நானமும் எடுத்தோம், சபைக்கும் நம்ம வரோம், எவ்ரிதிங் ஓகே, குட், ரைட்? ஆனா are you followers for Christ day by day in your life? நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவை நீங்கள் பின்பற்றுகிறீங்களா? அதுதான் நமக்கு கேள்வியா இருக்கு. இங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை கற்பிக்கிறார். எல்லாமே சரிப்பா, எல்லாம் சரி, வாட் யூ ஆர் டன் ஆர் டூயிங் குட், ஓகே. நம்ம ஆண்டவருக்கு நம்ம செய்கிறது எல்லாமே நல்லது நல்லது என்றே அவர் பார்க்கிறார். ஆனா அவரை நாம் பின்பற்றுகிறோமா? அந்த ஐஸ்வர்யனை பார்த்து கேட்டார், நீ செய்யறது எல்லாமே ஓகேப்பா, டன், பெஸ்ட், குட், பட் ஆர் யூ ஃபாலோ மீ? லெட்ஸ் ஃபாலோ மீ. என்னை நீ பின்பற்றுகிறாயா? இல்ல, என்னை பின்பற்று அப்படின்னு சொல்லும்போது இன்றைக்கு அதே வார்த்தை இந்த காலவல்ல, அவர் விசுவாசிக்கிற நமக்கு அவர் கேட்கிறார்,
எல்லாமே சரி. என்னை பின்பற்றுகிறீங்களா? Are you follow? அவரை நாம் பின்பற்றும் போது பதில், ஒரு பலன், ஒரு ரிசல்ட் என்ன தெரியுங்களா? 30ஆம் வசனத்துல நம்ம வாசிக்கிறோம். அங்க என்ன பார்க்கிறோம் தெரியுங்களா? இப்பொழுது இம்மையிலே துன்பங்களோடு கூட 100 தன்னையாக வீடுகளையும் சகோதரரையும் சகோதரிகளையும் தாய்களையும் பிள்ளைகளையும் நிலங்களையும் மறுமையிலே நித்திய ஜீவனையும் அடைவான் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவரை நீங்கள் பின்பற்றும் போது இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகுது. இதெல்லாம் உங்களுக்கு உண்டாகுது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் நமக்கு அவர் வைத்திருக்கும் போது அவரை நாம் பின்பற்றுகிற மக்களா இருப்போம். இன்றைக்கு உலகம் மனுஷனை நம்பி பின்பற்றி ஓடிக்கொண்டிருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. இந்த நாட்கள்ல உலகத்தை பின்பற்றி கொண்டிருக்கிறது. கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவை பின்பற்றுகிறோமா என்று நாம் யோசிக்க வேண்டாம். இன்றைக்கு நாம் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? கடைசி காலத்துல வந்துட்டோம். கொஞ்சம் உங்களை அப்படியே ரியலைஸ் பண்ணி பாருங்க. ஒரு விஷயம், உங்களுடைய இருதயத்தை ஆண்டவருடைய வசனத்திற்கு, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கொஞ்சம் அப்படி விட்டு கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. யாரை நாம் அவரை பின்பற்றி கொண்டிருக்கிறோமா? இல்லாவிட்டால் அவரை விட்டு வேறு எந்த காரியத்திற்கு நாம் நம்மளை பின்பற்றும்படி நம்முடைய இருதயம் போய்கொண்டிருக்கிறது? யோசிச்சு பாருங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை பின்பற்றி போகும்போது இந்த மேன்மையான ஆசீர்வாதங்கள் உலகத்தோடு, இல்லாவிட்டால் உலகத்தில் இருக்கிறதான மனிதர்களோடு, மக்களோடு, அவர்களுடைய வார்த்தைக்கு நாம் பின்பற்றி போவோமானால் ஒன்று மாத்திரம் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். மேன்மையான ஆசீர்வாதங்கள் நம்மை விட்டு விலகும். ஆசீர்வாதங்களை நம்ம பார்க்க முடியாது. Sometimes okay, but not every time. உலகத்தில் இருக்கிறதான மனுஷர்களுடைய வார்த்தைகளை நாம் கேட்பது சில நேரங்கள் பரவாயில்ல, நல்லது. ஆனால் எல்லா நேரமும் கிடையாது. நாம் ஆராய்ந்து பார்க்கணும். இன்றைக்கு நாம் யாரை பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? யாருடைய வார்த்தைகளை இன்றைக்கு நாம் பின்பற்றி கொண்டிருக்கிறோம்? கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி பாருங்க. ஆண்டவருக்கு நாம் பின்பற்றி ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? மனுஷருடைய வார்த்தைகளுக்கு நாம் பின்பற்றி கேட்டு ஆசீர்வாதங்கள் நமக்கு இருக்கா? ஜட்ஜ் பண்ணி பாருங்க. ஜஸ்ட் ரியலைஸ். தேவனுடைய ஜனமே, கர்த்தரோட ஆவியானவர் நமக்கு நன்மை உண்டாக அவர் இந்த காரியங்களை நமக்கு காட்டுகிறார். என் அப்பன் இயேசு உங்களுக்கு நல்ல சிநேகிதராக அவர் கற்பித்து வைத்த அவருடைய வார்த்தை நாம் கை கொள்ளும் போது நிச்சயம் நிச்சயம் இந்த மேன்மையான ஆசீர்வாதம் நமக்கு உண்டு என்பதை நீங்கள் மறந்து போகக்கூடாது. அவரை பின்பற்றுங்க. இந்த கடைசி காலங்கள் கர்த்தரை பின்பற்றுங்க. என் அப்பன் இயேசுவை பின்பற்றுங்க. அவருடைய வசனத்தை பின்பற்றுங்க. வார்த்தையை பின்பற்றுங்க. சபையை பின்பற்றுங்க. காலம் குறுகியதாக இருக்கிறபடினால கர்த்தரோட நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக, மகிமை உண்டாவதாக. கடந்த வாரம் நான் இதை சபை ஆராதனையில் அறிவித்தேனா என்று எனக்கு தெரியல. பட் ஆனால் அறிவித்த வெள்ளிக்கிழமையோ செவ்வாய்க்கிழமை எனக்கு சரியான நினைவில், ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையில கூட, கடந்த வாரம் ஆராதனையில கூட இதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கலாம், எனக்கு நினைவில்லை. இங்கிலாந்து தேசத்துல, அந்த இங்கிலாந்து தேசத்துல இப்பொழுது இருக்கிறதான நிலவரம், கிறிஸ்துவனுடைய நிலை, இங்கிலாந்து தேசத்துல இன்றைக்கு சபைகளுடைய ஆலயத்தினுடைய நிலைகள் என்ன என்பது குறித்து நான் கடந்த வாரம் நான் சொல்லியிருக்கிறேன் என்று எனக்கு தெரியவில்லை. ஒரு மனுஷன் இங்கிலாந்து தேசத்திலிருந்து பேட்டி கொடுக்கிறார். அவர் சொல்லுகிறார், ஒரு காலங்களில் இங்கிலாந்து தேசமானது அது கிறிஸ்துவ நாடு என்று அது சொல்லப்பட்டது.
அப்படின்றார். சொல்லப்பட்டது அப்படின்னா இப்போ என்ன சொல்ல வராருன்னு நீங்க புரிஞ்சுக்கங்க. இட்ஸ் a Christian country once upon a time. இங்கிலாந்து தேசம் என்றால் அது கிறிஸ்துவ நாடு. ஆனால் இன்று அவர் சொல்லுகிறார், இன்று அந்த கிறிஸ்துவ நாட்டிலே பிரசித்தி பெற்ற 500 திருச்சபைகள் மூடப்பட்டிருக்கு. விசுவாசிகள் போகல. வேற உபதேசங்கள், மாற்று உபதேசங்கள், வேற காரியங்களுக்கு தங்களுடைய செவியை சாய்த்து அது சரி என்று போயிட்டு, இதனால பிரசித்தி பெற்ற பல சபைகள் இன்றைக்கு மூடப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் நினைக்கிறார்கள் கிறிஸ்தவர்கள் தான் இன்றைக்கு உலகத்தில் வளர்ந்திருக்கிறார்கள் என்று. அப்படி இல்லை, கிறிஸ்தவர்கள் குறைந்திருக்கிறார்கள் என்று அவர் வெளிப்படையாக சொல்லுகிறார். தேவனோட சொன்னமே, இவையெல்லாம் நம்முடைய காதுகளில் கேட்க வருகிறது. எதற்குனா ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். நம்முடைய செவியில நம்ம கேட்கிற காரியங்கள் நாம் ஆராய்ந்து பார்த்து நலமானதை பிடித்து கொண்டு கிறிஸ்து இயேசுவை பின்பற்றுகிறவர்களாய் நாம் இருக்கும்போது இந்த ஆசீர்வாதங்கள் நம்முடைய வாழ்க்கையில நிறைவாய் உண்டாயிருக்கும். நேரம் அதிகம் இல்லை, நான் முடிக்க நான் விரும்புகிறேன். லூக்கா ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி அதை நான் மிக வேகமாக நான் முடிக்க நான் பார்க்கிறேன். லூக்கா என்ன சொல்லுகிறார்? என் அப்பன் இயேசு கற்பித்த காரியத்தை குறித்து அவர் என்ன சொல்றார்? லூக்கா சுவிசேஷம் 18ஆம் அதிகாரத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது, Luke's Gospel chapter 18, you see the chapter. அங்கே ஆண்டவர் ஒரு காரியத்தை உவமையாக சொல்லுகிறார். இதில் அவர் கற்பிக்கிற காரியம் என்ன? அதில் ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் நான் உங்களுக்கு ஹைலைட் பண்ண நான் விரும்புகிறேன். 7ஆம் வசனமும் 8ஆம் வசனமும். அந்தபடி தேவன் தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களுடைய விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பாரோ, சீக்கிரத்தில் அவர்களுக்கு நியாயம் செய்வார். அப்ப இந்த காரியத்துல ஒன்றை கர்த்தர் நமக்கு சொல்ல வருகிறது என்னன்னா, கற்பிக்கிறது என்னன்னா, அந்த 1ஆம் வசனத்துல முதல் லைன், சோர்ந்து போகாமல் எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ணுங்க. ஜெபிக்கிற ஒரு அனுபவம், நம்முடைய வாழ்க்கையில ஜெப வாழ்க்கை எந்த அளவில் இருக்கிறது அளந்து பாருங்கள். தனி ஜெபம் தேவனோடு கூட நாம் செலவிடுகிற நேரங்கள், குடும்ப ஜெபம் தேவனோடு கூட செலவிடுகிற நேரங்கள், சபையில நடத்தப்படுகிற ஜெபங்கள், அதில் நாம் இருக்கிற அந்த அளவு வைத்து பாருங்க. வேதம் என்ன சொல்ல தெரியுங்களா? சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. உங்களை டிஸ்டர்ப் பண்ணுகிற, உங்களை தடை பண்ணுகிற எந்த ஒரு காரியத்தை நீங்கள் பார்த்து சோர்ந்து போகாமல் அவைகளை தள்ளி எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க. என் அப்பன் இயேசு கற்பித்த ஒரு காரியத்தை இங்க லூக்கா அழகா எடுத்து சொல்லுகிறார். சபையே, விசுவாசியே, நல்ல சிநேகிதர், உங்களுக்கு அவர் சொன்ன ஒரு காரியம் என்ன? எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்க, சோர்ந்து போகாதீங்க. இன்றைக்கு சோர்ந்து போய் இன்றைக்கு தனி ஜெபம் விட்டவர்களும் உண்டு, குடும்ப ஜெபமும் விட்டவர்களும் உண்டு, சபையில நடத்தப்படுகிற ஜெபமும் விட்டவர்களும் உண்டு. இன்றைக்கு நாம் சிந்தித்து பார்க்கணும், எதனால இதெல்லாம் நம்ம விட்டோம்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்முடைய வாழ்விலே நம்மளை சோர்வுக்கு நேராக, நம்முடைய மனதை சோர்வுக்கு நேராக கொண்டு போய் இன்றைக்கு ஜெபிக்க முடியாமல் ஜெபத்தை முற்றிலுமாக இன்றைக்கு விடுகிற ஒரு சூழ்நிலை இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில இருக்கா? நீங்க சோர்ந்து போகாம நீங்க ஜெபம் பண்ணுகிறவர்களா நீங்க இருப்பீங்கன்னா, அது தனி ஜெபமோ, குடும்ப ஜெபமோ, சபையில நடத்தப்படுகிற ஜெபமோ, நீங்க ஜெபம் பண்ணி பாருங்க. வந்து பதில் என்ன தெரியுங்களா? அதான் நம்ம வாசிச்சோம், 7ஆம் வசனம் 8ஆம் வசனமும். சீக்கிரத்திலே அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். இன்னைக்கு நிறைய காரியத்துல உங்களுக்கு நியாயம் இல்லாமல் நீங்க இருக்கிறீங்க. நிறைய விஷயத்துல உங்களுக்கு இன்னும் நியாயம் கிடைக்கல. இன்னும் அநேக காரியங்களை உங்களுக்கு ஒரு பதில் இல்லை, நியாயம் இல்லை.
மாம்சத்துல அந்த நியாயத்திற்காக போராடாதீங்க. மாம்ச சிந்தையில, மாம்ச இருதயத்துல நியாயத்திற்காக போராடாதீங்க. ஈஸி. ஆண்டவர் சொல்லுகிறார், நீ சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணு, நான் நியாயம் செய்வேன். மகனே, மகளே, தேவனுடைய ஜனமே, விசுவாச மக்கள், நீங்கள் சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணி பாருங்க. சீக்கிரத்தில் அவர் உங்களுக்கு நியாயம் செய்வார். That is his result. அதுவே அவரோட பதிலா இருக்கு நமக்கு. அப்ப நம்முடைய ஜெப வாழ்க்கையை நாம் விட்டு விட வேண்டாம். நம்ம முடியாது அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா அது கடைசி வரைக்கும் அது முடியாதுலே தான் போய்கிட்டு இருக்கோம். முடியும் அப்படின்னு நம்ம எந்திரிச்சாதான் ஒரு காரியத்தில் நம்ம ஜெயத்தை பார்க்க முடியும். செபிக்க எழும்புங்க, செபிங்க, செபிக்க வாங்க, விட்டதெல்லாம் திரும்ப தொடங்குங்க. உங்களோட வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக உங்களுக்கு நியாயம் கிடைக்க கர்த்தருடைய ஆவியானவர், மகனே, மகளே, உனக்கு நான் சீக்கிரம் நியாயம் செய்ய இதோ நான் நீடிய பொறுமையா இருக்கிறேன். ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது ஜெபம் பண்ணுங்க. சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க. உங்களோட தனி ஜெபத்தை தொடங்குங்க, குடும்ப ஜெபத்தை தொடங்குங்க, சபையில ஜெபத்துல வந்து கலந்துக்குங்க. ஆசீர்வாதம் உங்களுக்கு, நியாயம் உங்களுக்கு உண்டாகும். மறந்துடாதீங்க. எதுக்காகவும் எண்ணத்திற்காகவும் வாழ்க்கையில ஜெபத்தை விட்டுறாதீங்க. நான் ஜெபிக்கிறேன், தனி ஜெபம் ஜெபிக்கிறேன், நல்லது. குடும்ப ஜெபம், குடும்ப ஜெபம் பண்றேன். சபையில் நடத்தப்படுகிற ஜெபம், கேள்விகள் 3 நமக்கு கேள்வியாக வைக்கப்படுகிறது. நாம் சிந்தித்து பார்ப்போம். லூக்கா மிக அழகா சொல்றாரு, சோர்ந்து போகாம ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு சீக்கிரத்துல நியாயம் கிடைக்கும். சீக்கிரத்துல உங்களுக்கு நியாயம் கிடைக்கும். அப்ப இந்த இடத்துல யோவான் சொல்லும் போது இந்த இடத்துல சொல்லுகிறார். 15ஆம் அதிகாரத்துல நம்ம பார்க்கிறோம், நான் உங்களை சிநேகிதரன் என்கிறேன். அப்ப நான் சொல்லுகிறதை நீங்கள் செய்வீர்களானால் கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அப்படி நம்ம செய்யும் போது, நான் சொன்னல உங்களுக்கு ஆரம்பத்துல, நம்முடைய சிநேகிதர் நம்மளுக்கு சொன்னதை நம்ம செய்யும் போது நமக்கு நடக்கிற ஒரு காரியத்தை மாத்திரம் நான் சொல்லி நான் முடிக்கிறேன். எடுத்து வாசிச்சு பாருங்க. அவர் உங்களுக்கு செய்கிறது என்ன அப்படின்னா, 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்துல அதை நம்ம பார்க்கிறோம். 1 John chapter 3 verses 22 says like this. அவர் நம்மளுக்கு கற்பித்ததை நாம் கை கொண்டு அதை நாம் செய்யும் போது வசனம் என்ன சொல்ல தெரியுங்களா? அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்கிறபடியினால், யார் செய்கிறபடியினால் நாம் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். ஹல்லேலூயா சொல்லுங்களேன், ஹல்லேலூயா. சில நேரங்கள் தான் அந்த ஹல்லேலூயான்ற வார்த்தை நான் கொண்டு வருவேன். அப்போ நீங்க அதற்கு ஆமா அப்படி என்பதற்கு தான் கர்த்தரை மகிமைப்படுத்துகிறோம். ஆகவே சபையில அந்த வார்த்தைகள் வரும்போது சொல்லுங்க, ஹல்லேலூயா, உற்சாகமாயிருங்க. கர்த்தருடைய ஆவியானவர் சபையோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நமக்கு நன்மை உண்டாக இந்த இடத்துல வார்த்தை நம்ம கவனிக்கிறோம். அவருடைய கற்பனைகளை நாம் கை கொண்டு, அவர் நம்மளுக்கு கற்பித்தது. இப்போ மத்தேயு நமக்கு சொன்னது, மார்க் நமக்கு சொன்னது, லூக்கா நமக்கு சொன்னது, யோவான் நமக்கு சொன்னது, இவை எல்லாம் என் அப்பன் இயேசு கற்பித்தவைகள். அப்போ இதை எந்த ஒரு மனுஷன், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, விசுவாச மக்கள் அதை கை கொண்டு செய்கிறார்களோ, வசனம் சொல்லுது, அவர்கள் வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே பெற்றுக் கொள்ளுகிறோம். யாராலே? நம்முடைய ஃப்ரெண்டுனால, நம்மை சிநேகிக்கிறவராலே, நம்முடைய ஆண்டவராலே, நம்முடைய கர்த்தராலே, நம்முடைய தேவனாலே நாம் அதை பெற்றுக் கொள்ளுகிறோமா? அப்ப பாருங்க, அவர் நமக்கு சொன்னதை நாம் செய்யும் போது அவர் நமக்கு ஒரு காரியத்தை செய்கிறார். டேக் இட் ஈஸி பாலிசி சொல்லுவாங்களே. அப்போ இந்த இடத்துல கர்த்தருடைய ஜனமே, இந்த நாட்கள்ல நம்ம நிறைய காரியங்கள் வேண்டிக் கொண்டு இருக்கிறோம். இப்ப வேண்டிக் கொள்கிறது அது நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா, நல்ல சிநேகிதராக உங்கள் வாழ்க்கையில உங்களோடு கூட இருக்கிற என் அப்பன் இயேசு இன்றைக்கு கற்பித்த அந்த காரியங்களை நீங்கள் மனதில் வைத்து நீங்கள் கை கொண்டு
அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செஞ்சு பாருங்களேன். ஜஸ்ட் டூ குட் திங்ஸ். பிரியமானது, அவருக்கு முன்பாக பிரியமானதை செஞ்சு பாருங்களேன். நம்ம என்ன செய்கிறோம் இந்த நாட்கள்ல? அவருக்கு முன்பாக நம்ம இருக்கிறோம், நம்மளோட வாழ்க்கை இருக்கு. அப்ப நம்ம அவருக்கு முன்பாக நம்ம செய்கிறது எல்லாமே அவருக்கு பிரியமா இருக்கா? கொஞ்சம் நம்ம யோசிச்சு பார்க்கணும், சிந்தித்து பாருங்க. நம்ம அப்படி அவருக்கு முன்பாக பிரியமானவைகளை செய்யும் போது நம்ம வேண்டிக் கொள்கிறது எதுவோ அதை அவராலே நம்ம பெற்றுக்கொள்ளுகிறோம். எழுந்திருச்சு நிற்போம், கண்களை மூடி ஜெபிக்கலாம். Let's all stand up in the presence of God. தேவ சமூகத்தில் நாம் நிற்போமா? தேவச்சனமே, இதை ஏதோ ஒரு வார்த்தை என்று அப்படி நீங்கள் போயிடாதீங்க. ஏன்னா இன்று நமக்கு கிருபையாய் இந்த வார்த்தைகள் நமக்கு கத்த தந்திருக்கிறார். எவ்வளோ காரியங்கள் நம்ம மீறி இருக்கிறோம், மீறி கடந்து இங்க வந்திருக்கலாம். ஆனாலும் அவருடைய கிருபையினாலே அந்த வார்த்தைகள் இன்றைக்கு நமக்கு கத்த தந்திருக்கிறார். நம்முடைய மனம் புதிதாக்கும்படி நம்முடைய வார்த்தையை அவர் நமக்கு தந்திருக்கிறார். நம்முடைய இருதயத்தை அவருக்கு விட்டு கொடுங்க. First of all, you call him as a friend. அவரை நீங்க நல்ல சிநேகிதராக நீங்க உங்களுக்குள்ள நீங்க அவர் எடுத்துக்கிட்டீங்கன்னா தான் உங்களுடைய லைஃபே அப்படி டோட்டல் சேஞ்ச், ஒரு விடுதலை, ஒரு ஃப்ரீயா வருவீங்க, ஃப்ரீ ஆயிடுவீங்க. ஜஸ்ட் கால் him. அவர் சொல்றாரு, நான் உங்கள் சிநேகிதர் என்று அவர் சொல்லுகிறார். நான் உங்கள் சிநேகிதர். அவர் கன்ஃபார்மா சொல்றார், நான் உங்கள் சிநேகிதர். நீங்க சொல்ல முடியுமா அப்படி? Glory to God. என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே. எத்தனை பேர் சொல்லுவீங்க இந்த காலவல்ல? எத்தனை பேர் அந்த நிலையில நீங்க நின்றுட்டு இருக்கிறீங்க? உங்களுக்கு இந்த உலகத்துல எவ்வளவு நண்பர்கள் இருக்கலாம். ஏன் உங்களோட உடன் பிறந்தவர்கள் கூட உங்களுக்கு நண்பர்களா நீங்க பார்க்கலாம். ஆனா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை போல ஒரு நல்ல சிநேகிதர், நல்ல நண்பர் இருக்கவே முடியாது. எல்லா நண்பர்களும் நமக்கு நல்வழியை நமக்கு காட்ட மாட்டாங்க, நல்ல காரியங்களை நமக்கு சொல்ல மாட்டாங்க. Let's think about that. அவரை பார்த்து சொல்லுவீங்களா இன்றைக்கு, என் சிநேகம் நீங்க தான்ப்பா, என் ஆசை நீங்க தான்ப்பா, என் ஸ்நேகமும் நீரே, என் ஆசையும் நீரே, என் எல்லாமே ஐயா நீர்தான். சொல்லுங்க, என் எல்லாமே ஐயா நீர்தான். உம்மை அல்லாமல் எனக்கு யார்? உம்மை அல்லாமல் எனக்கு யார்? உம்மை அல்லாமல் எனக்கு யார்? உம்மை அல்லாமல் எனக்கு யார்? சொல்லுங்க. கொடுத்திருக்கிற ஒரு சந்தர்ப்பம். ஆமென். இயேசுயா, ஹல்லேலூயா. கரங்களை தட்டி அந்த பரலோக ராஜாவுக்கு thank you Lord. பிதாவே, உம்முடைய நாமம் இந்த ஆராதனையில மகிமைப்பட்டதற்காக, ஒவ்வொரு பகுதியும் கர்த்தருடைய ஆவியானவர் எங்கள் மத்தியில் நீர் அசைவாடினதற்காக, எங்கள் மத்தியில் நீர் இடைப்பட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கடந்து வந்த நம்முடைய மக்கள் ஒவ்வொருவரையும் நீர் சமாதானத்தோடு கூட நீர் அனுப்பும். கர்த்தருடைய கிருபை அவர்களை சூழ்ந்து கொள்ளட்டும். கர்த்தர் தொடர்ந்து நீர் அவர்களை பாதுகாத்து நடத்துவீராக. இதற்கு வேண்டிய எல்லாவற்றையும் கர்த்தர் நீர் தந்து நம்முடைய வருகைக்கு நீர் அவர்களை பலப்படுத்துவீராக. எல்லாவற்றையும் நம்முடைய கர்த்தரை ஒப்புக் கொடுக்கிறோம்.
சமாதானத்தோடு அனுப்பும். உங்கள் சமூகம் முன்னாங்க கடந்து போகட்டும். இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த ஆராதனை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யுனைக்கமும் சமாதான வழி நடத்துதல் என்றும் என்றும் சதா காலம் நம் அனைவரோடு கூட என்றும் தங்கியிருப்பதாக, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாக இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளிட கடவர். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே என்னோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஒவ்வொருவருக்கும் ஷலோம். God bless you. Praise the Lord.